ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய் எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதில் பெரிய சைஸில் வெங்காயம் 2, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வானலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 8 விசில் வச்சு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மட்டன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம முன்னாடியே வதக்கி வச்சிருந்த மசாலா பவுடர் பண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டிலே அரைச்சி வச்ச மல்லித்தூள், நான் மல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நான் அரைச்சி வச்சுருந்தாலும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வீட்டிலே செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா போட்டுட்டு கொஞ்சமாக அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஜூஸியாக ரொம்ப எம்மியான மட்டன் சுக்கா ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.